அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரை எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்காரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்காரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்காரணானவர், நான் யாருக்கும் அஞ்சவே மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்காரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே, உங்கள் சமூகத்தை நாடி, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை தேடி இந்த நாளிலேயும் கூட உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, எங்கள் மத்தியில் நீர் உலாவுகிற நல்ல கிருபைக்காக நன்றி. தேவனே, எங்களை எல்லா ஆபத்துகளுக்கும் விலக்கி பாதுகாக்கிற உம்முடைய நல்ல அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலேயும் கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து தேவன் நமக்கு என்ன ஆலோசனையை கொடுக்க போகிறார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். அந்த வேத பகுதியை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அருமை தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இன்றைக்கு நம்ம ஆராய போகிறோம். இந்த பூமியிலே பிறந்திருக்கிற எல்லா மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. எல்லா மனிதனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று தேவன் இந்த நாட்களில் விரும்புகிறார். அப்படியானால் ரட்சிப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? நாம் ரட்சிக்கப்படாவிட்டால் அல்லது நம்ம ரட்சிக்கப்படாமல் இருந்தால் நமக்கு என்ன சம்பவிக்கும்? ரட்சிக்கப்பட்டால் நமக்கு எப்படிப்பட்ட மேன்மைகள் கிடைக்கும் என்பதையெல்லாம் இன்றைக்கு சில காரியங்களை பார்க்க போகிறோம். ரட்சிப்பினுடைய அவசியத்தை இந்த நாளில் அநேகர் அதை அறியாமல் இருக்கிறார்கள். நீங்கள் கூட ரட்சிப்பு என்றால் என்ன, அந்த ரட்சிக்கப்படுவதனுடைய அவசியம் என்ன, நான் ரட்சிக்கப்படாவிட்டால் எனக்கு என்ன இழப்பு ஏற்படுகிறது என்பதெல்லாம் பலவிதமான கேள்விகள் உங்களுடைய மனதிலே இருக்கலாம். இந்த நாளிலையும் கூட நம்ம சிந்திக்க போகிறது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 16ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை வாசிக்கும்போது அந்த ரட்சிப்பு எப்படி ஒரு மனுஷனுக்குள் உண்டாகிறது என்பதை குறித்து
நம்ம பார்க்க போகிறோம். இப்பொழுது அந்த வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்து கேட்ட இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஒரு மனிதனுக்குள் ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்றால் அந்த ரட்சிப்பு எப்படி ஒரு மனிதனுக்குள் வருகிறது? முதல் படியாக இயேசு கிறிஸ்துவை நம்புகிறதன் மூலமாக ஒரு மனிதனுக்குள் ரட்சிப்பு உண்டாகிறது. இந்த பூமியிலே நாம் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பாவத்திலே தான் பிறந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ரோமர்களின் நிறுவத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் 2 வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். அதனுடைய 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அதே ரோமர்களின் நிறுவத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். இந்த 2 வசனம் மனுஷன் இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. அல்லது ரட்சிப்பின் அவசியம் என்ன என்பதை நமக்கு சுட்டி காட்டக்கூடிய 2 வசனம். நீங்கள் ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை காண்பிக்கிற பகுதியாக இது இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து, நமக்காக பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசிக்கிறாங்களோ அப்படி விசுவாசிக்கிற மனிதர்களுக்கு வேதம் ரட்சிப்பை சொல்லுகிறது. அப்போ முதலாவது நம்ம ரட்சிப்புக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் தெய்வமாக விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசித்து பாருங்கள், உங்களுக்குள்ள ரட்சிப்பு வந்துடும். அந்த ரட்சிப்பு வந்துட்டுனா உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது? பெரிய மரணத்திலிருந்து விடுதலை ஆவீர்கள், பெரிய அழிவிலிருந்து விடுதலை ஆவீர்கள், நரக பாதாளத்திலிருந்து விடுதலை ஆவீர்கள். 2வது படிச்சிங்கன்னா நம்முடைய ரட்சிப்புக்கு நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ரோமர்களின் நிருபம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கும் போது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள எப்படி ரட்சிப்பை கொண்டு வருகிறது என்றால், நீங்கள் ரட்சிப்பு உண்டாக இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன் என்று நீங்கள் உங்கள் வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யும் போது உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. உங்கள் வாயினாலே நீங்களே சொல்லணும், நான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தராய் இயேசு கிறிஸ்து எனக்காக இரத்தம் சிந்தினார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்காக அவர் மீண்டும் வரப்போகிறார், நான் அவரை நம்புகிறேன், அவரை விசுவாசிக்கிறதன் மூலம் என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் உங்கள் வாயினாலே அறிக்கை செய்யும்போது உங்களுக்குள் அந்த ரட்சிப்பு உண்டாகும். மார்க் 16:16 அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனாய் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ என்ன செய்வானாம்? ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இயேசுவை விசுவாசியாத ஒரு மனுஷன், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன், அவன் என்ன செய்வான்? ஆக்கினை தண்டனை அடைவான், அவன் நித்திய நரகத்தில் தள்ளப்படுவான், அவன் பாதாளத்தில் வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் இந்த பூமியில் வாழும்போது நீங்கள் எல்லாம் சொகுசோடு வாழ்ந்து நல்ல உயர்ந்த அந்தஸ்தில் இந்த உலகத்தையே நீங்கள் ஆதாயப்படுத்தி நீங்கள் இந்த உலகத்துக்குரிய எல்லா மேன்மைகளையும் நீங்கள் பெற்றிருந்தாலும் நீங்கள் ரட்சிக்கப்படாவிட்டால், நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனவே இந்த நாட்களிலே நாம் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே
என் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ரட்சிக்கப்படுவதற்கு என் வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் இன்றைக்கு மனம் திரும்பி ஆண்டவரே உம்மை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்படுவதற்கு இன்றைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்க்கலாமா? இன்றைக்கு அந்த ரட்சிப்பு உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரப்போகிறது, உங்களுக்குள்ளே வரப்போகிறது. ஆமேன். உங்களுக்குள்ளே அந்த ரட்சிப்பு வந்து உங்களை இன்றைக்கி மரணத்திலிருந்து, அழிவிலிருந்து, நித்திய ஆக்கினிலிருந்து உங்களை விடுவிக்க போகிறது. அதற்கு இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுடைய கடவுளை ஏற்றுக்கொள்ள முன் வருவீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நல்ல தகப்பனே, நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். ரட்சிப்புக்காக ஏங்கக்கூடிய பிள்ளைகள், ஆண்டவரே ரட்சிக்கப்படாமல் யாரெல்லாம் இந்த செய்தியை பார்க்குறாங்களோ கேட்குறாங்களோ அவங்க இன்றைக்கு ரட்சிக்கப்படட்டும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாகவும், அறிக்கை செய்கிறதன் மூலமாகவும், மனம் திரும்புகிறதன் மூலமாகவும், ஞானஸ்நானத்தின் மூலமாகவும் அந்த பூரண ரட்சிப்பு உடைய பிள்ளைகளுக்குள் இந்த நாளில் உண்டாவதாக. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. சுகவீனம், பலவீனம், வியாதி, போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய விடுதலையை கட்டளையிடுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.